இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. நன்றி சொல்வார்கள், தொடர்ந்து ஜெயிப்பார்கள். இதில் நமக்கு சந்தேகம் ஏற்படும் பொழுதுதான், பிரச்சனைகளே ஏற்படுகின்ற பொழுதுதான் நடக்குமோ நடக்காதோ, தேவன் செய்ய நினைத்தால் அவரை தடுப்பவன் யார்? ஆமென். இப்பொழுது நுழையும். அல்லேலூயா. எனவே தேவனுடைய ஆதீனத்தில், தேவனுடைய சித்தத்தில் எது இருக்கிறதோ அதை நிச்சயமாகவே அவர் செய்து முடிப்பார். காலங்கள் தாமதமாகிறதுனோ இல்லையோ, அது தினமும் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதனாலேயோ அல்ல, தேவன் செய்ய நினைத்தது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றே ஆக வேண்டும். அதை தடை பண்ணுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை, ஒருவருக்கும் வல்லமை இல்லை. ஹல்லேலூயா. எனவே தான் இதை உணர்ந்ததான பவுல் எவ்வளவோ பாடுகள் மத்தியில், எவ்வளோ வேதனைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் படுகிறதான பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லும் பொழுது நம்மளாலே தாங்க முடியாது. நான் குளிரில் இருந்தேன், பட்டினியாய் இருந்தேன், என்னுடைய சகோதரர்களினாலே நான் நிந்திக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், எல்லோராலையும் ஒதுக்கப்பட்டேன். ஆனாலும் தொடர்ந்து அவர் ஓடின ஓட்டத்திற்கு காரணம் தேவன் தன்னை அழைத்திருந்தார் என்ற நம்பிக்கை. அழைத்த தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பார் என்கிறதான விசுவாசம். அல்லேலூயா. அதனால தான் அவரால் சொல்ல முடிந்தது, ஓட்டத்தை ஓடினேன், இதோ முடிக்கப் போகிறேன், ஜெயத்தோடு நான் முடிக்கப் போகிறேன், எனக்கென்று ஒரு கிரீடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் மனித கிரீடங்களை, மனித பெருமைகளை, மனித ஆசீர்வாதங்களை பார்க்கிறதுனால தான், ஐயோ அவங்க நம்மளை கவனிக்கலை, இவங்க என்னை கவனிக்கலை, இவங்க எனக்கு நல்ல இவ்வளோ செஞ்சேன், எனக்கு ஒன்றுமே ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, நான் இவங்கள நேசித்தேன், இவங்க கையை விட்டுட்டாங்க, அவங்கள வேணான்னு சொன்னேன், அவங்க என்னை நேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால், மனித கிரீடங்களை நாம் எதிர்பார்க்கிறதுனால தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஆனால் பவுல் அழைத்ததின் நோக்கத்தை அறிந்திருந்தார். இந்த கிரீடம்லாம் வாடி போய்விடும், வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. ஸோ இந்த வாடி போகிறதான பெருமைகளுக்காக, வாடி போகிறதான இன்பங்களுக்காக ஒரு 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 டைம் லிமிட்டட், அது அனித்தியமான காரியங்கள் மேலே நம்முடைய கண்கள் போனது என்று சொன்னால் கவலை தானாலே கூட வரும். ஆமென். அனித்தியமான காரியங்கள் மேலே, ஒரு நிச்சயமில்லாதவற்றின் மேலே நம்முடைய கண்களும் கவனமும் மனதும் செல்லும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கவலைகளும் கண்ணீரும் நம்மை பின்தொடரும். ஆனால் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் எது நம்மை பின்தொடரும்? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அதுதான் தேவ சித்தம். உன்னை குறித்த தேவ சித்தம் நீ நன்மையை தேடி ஓட வேண்டியதில்லை, கிருபையை தேடி ஓடி போக வேண்டியதில்லை. காலை தோறும் அவர் புதிய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த சிந்தனையை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த சிந்தனை இல்லாமல் அந்த உலகத்தின் மேலே, உலகத்தின் காரியங்களின் மேலே நம்முடைய கவனம் செல்லும் என்று சொன்னால் நாம் கவலைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் எபிரேயர் சொல்வதை போல, fix our eyes upon the Lord Jesus. இயேசுவின் மேலே, பிதாவுடைய சித்தத்தை வெற்றிகரமாய் செய்து முடித்த இயேசுவின் மேலே
எவ்வளவோ பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், அவமானப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, இல்லை நான் பிறக்கவில்லை, அழிந்து போனதான இந்த மக்களுக்கு ஆளுகை கொடுக்க நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்கிற நிச்சயம் இயேசுவுக்குள் இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நிச்சயம்தான், நம்முடைய தகப்பனுடைய நிச்சயம்தான் நமக்கும் தேவை என்று இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுகிறார். அல்லேலூயா. உலகத்தில் சொல்லுவாங்க, வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாக நாம் அழைக்கப்படவில்லை. வெந்ததோ வேகாததோ நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, ஆனால் விதியை மாற்ற கர்த்தர் என்னை அழைத்திருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கும் விதி எழுதுகிறவர்கள் நாம். we are the law creators. ஆமென். ஏன்னா என் அப்பன் சொல்லி இருக்கிறார், நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆமென். எனவே நாம் கிறிஸ்துவுக்குள், தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள், அபிஷேகத்திற்குள் நாம் முழுமையாக இருந்து நமக்கு வைத்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை சந்தோஷமாக நம்பிக்கையோடு ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. அதான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் பின்னாடியும் பார்க்க மாட்டான், சைட்லேயும் பார்க்க மாட்டான். அவனுடைய ஒரே இலக்கு அந்த ஃபினிஷிங் பாயிண்ட். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்திற்கு அவன் முதலாவது வந்தால்தான் அவனால் பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மாறாக எல்லாரும் ஓடுகிறார்கள், நானும் ஓடுகிறேன் என்று சொல்லி, எவன் என் பின்னாடி வர்றா, அவ்வளோ தூரத்தில் வர்றானா, எவன் என் பக்கத்தில் வர்றான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் முன்னாடி போனதான நாம் போய்கொண்டே இருப்போம். ஆனால் மற்றவர்களெல்லாம் நமக்கு முன்னாடி போய் விடுவார்கள். அல்லேலூயா. நீ ஓடிக்கொண்டே தான் இருப்பாய், நீ ஓட்டத்தை நிற்க மாட்ட, நீ ஓடிக்கொண்டே தான் இருப்பாய். ஆனால் நீ அவங்களையும் இவங்களையும் பார்த்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் மற்றவங்களாம் உனக்கு முன்னாடி போயிடுவாங்க. கடைசியில் பார்க்கின்ற பொழுது நீ கடைசி நபராக, யாருமே இல்லாத நபராக நீ ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு கூட நிற்க வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த மாலை வேளையில் ஆண்டவர் இதை பைபிள் ஸ்டடியில் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த போதனை உனக்கு அவசியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவன் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். என் மகன் அல்லது என் மகள் என் மனைவியினுடைய வயிற்றில் கருவிலே உருவாகும் பொழுது என்னுடைய கண்கள் காணவில்லை. உங்கள் காலத்தில் வந்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேனில் பார்க்குறீங்க. எனக்கு தெரிய ஒரு அளவும் தெரியலை. இந்த பார் இருதயன்னுவாங்க, இந்த பார் துடிக்குதுன்னுவாங்க. அந்த டாக்டர் கண்ணுக்கு தான் அது தெரியுது, நம்ம கண்ணுக்கு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல. இந்த பார் இதுதான் இருதயம்னுவாங்க, இந்த பார் பிள்ளை நல்லா இருக்குன்னுவாங்க. அப்போ அந்த டாக்டருக்குரிய கண் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை பார்க்க முடியும். அப்போ என் பிள்ளைகள் என் மனைவியின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பாகவே, நான் என் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பாகவும் சரி, உருவாகின்ற பொழுதும் சரி, உருவாகி வெளிவந்த பிற்பாடும் சரி, அவருடைய கண்கள் நம்மை கண்டுகொண்டே இருக்கிறார். Hallelujah. So, in other words, we need not care about it. தேவ பிள்ளை, நாம் கவலைப்படவோ பயப்படவோ ஒன்றுமே இல்லைன்னா அவர் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஹல்லேலூயா. எனவே தான் ஆதி ஆகமத்தில்
ஒரு அந்நிய ஸ்திரீ, ஒரு புற ஸ்திரீ, அவளுக்கு ஒரு வெளிப்பாடு பாரு. என்னை காண்கிறவரை நானும் கண்டேன், உன்னை காண்கிறவரை நீ காணாத வர நீ குருடனாகத்தான் இருப்பாய். த ப்ராப்ளம் இஸ் திஸ். ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், ஏன் அழுது கொண்டிருக்கிறோம், ஏன் நம்பிக்கையற்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், என்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்காக யாவற்றை செய்து முடித்து விடுவார் என்கிற பார்வை உனக்கு இல்லை. அந்த பார்வை இல்லாதனால தான் நீ பயப்படுகிறாய். வேதம் சொல்லுகிறது, நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பாடலும் அருமையான தகவல் பாடி இருக்கிறார். ஓட்டத்தை தொடங்கினவர் கேட்கல, அப்படி இல்லை. பாட்டை சொல்லுங்க. ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவான். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்போன்ஸ் ராஜா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, இந்த அல்போன்ஸ் ராஜாவுக்கு மாத்திரமல்ல, இங்கே உட்கார்ந்திருக்க எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா ராணிமார்களுக்கும் தேவன் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ளும். இன்னைக்கு அருமையான தகப்பனை, அருமையான பாஸ்டரை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி எங்களுக்கு இருந்தது. தலைவர்களாக நாங்கள் கூடி கண்ணீரோடு கூட கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம், கண்ணீரோடு நன்றி சொன்னோம். காரணம், கர்த்தருடைய கண்கள் அவர் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய கரமும் அவர் மேலே இருக்கிறது. எனவே கர்த்தருடைய என்னிடத்திலிருந்து ஒருவன் என்னை பறிக்க முடியாது என்று சொல்லி இருக்கின்றார். எனவே மரணம் பறிக்க முடியாது. நாம் கர்த்தருடைய திட்டத்தில், கர்த்தருடைய விருப்பத்தில், கர்த்தர் மேலே மாத்திரம், கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் மேலே மாத்திரம் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்காக வாழ்வோம் என்று சொன்னார். கர்த்தருடைய நேசத்தை காட்டிலும் எதுவும் எனக்கு பெரிய நேசம் இல்லை, கர்த்தருடைய அன்பை காட்டிலும் வேறு எதுவுமே நேசம் இல்லை. ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் ஆக போகிறது. அப்பொழுது என் தகப்பனுக்கு, வேற எங்கேயோ வேணாம், என் தகப்பனுக்கு ஆப்ரேஷன் 2 தடவை 2 மேஜர் ஆப்ரேஷன் நடந்தது. அப்பொழுது அவருக்கு பிளட் தேவை. அப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் சேம் பிளட் குரூப். அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டேய் இன்னும் ரத்தம் கொடுத்துறாத. வேறு யாரோ சொல்லலைங்க, வேறு யாரோ சொல்லலை, எங்கள் அம்மா சொன்னாங்க. யாரை காப்பாற்ற? அவங்க புருஷனை காப்பாற்ற. நீ ரத்தம் கொடுத்துறாத. ஆனால் அதுக்கு அவங்க வேறு ஒரு காரணமும் சொன்னாங்க. ஏன் கொடுக்கக்கூடாது என்பதற்கு வேற ஒரு காரணம் சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், என்னுடைய ஏற்கனவே நான் இப்போ இல்லை, நான் 2 தடவை when I was studying 8th standard then 11th standard படிக்கும் பொழுது இன்ஜெக்ஷன் போட்டு அலர்ஜி ஆகியிருக்கிறது. எனவே என் பிளட் இதாக இருக்கும் அப்படின்றதில் அந்த காரணத்திற்காகவும், பிள்ளைக்கு ரத்தம் குறைஞ்சி போயிடுன்ற காரணத்துக்காகவும் என் தாய் சொன்னாங்க, ஏய் நீ பிளட்டு கொடுத்துறாத. அப்போ யார்கிட்டையோ பிளட்டை வாங்கி எப்படி எதுன்னுடும். ஆனால் மனைவி, நேசித்த மனைவி தன்னுடைய கணவனுக்காக அவர்கள் ரத்தம் கூட கொடுக்கல, நான் ரத்தம் கொடுக்க வரும் பொழுது கூட கொடுத்துறாத. மனைவி நேசம் அவ்வளவுதான். பிள்ளைகளை கேட்கவே வேண்டாம். மனைவியே அப்படின்னா பிள்ளைகளை எப்படி? பிள்ளைகள் நம்ம கண்ணில் இருந்து ரத்த கண்ணீரை வடிக்கிறது தானே பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அந்த காலத்து பிள்ளைங்க அம்மா கண்ணில் இருந்து போய் துடைக்கும். சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுங்க, ஏமா அழுகிற அப்படின்னு துடைக்கும். இன்னைக்கு என் பிள்ளைங்க என்ன கேட்குது, இன்னும் நீ அழலையான்னு கேட்குது. உலகம் மாறி போயிடுச்சு, தப்பு இல்லை, உலகம் அப்படி மாறி போயிடுச்சு. ஏன்னா எது மேலேயே நேசம். தாயில் சிறந்தது ஒரு கோயில் இல்லைன்னு சொல்கிறான். அதனால தான் கோயில்ன்றதுனால தான் கோயிலுக்கே அவனும் வர மாட்டேன்றான். ஏன் தாயை மதிக்க மாட்டேன்றான்? அது சிறந்த கோயில், அது பாட்டுக்கு இருக்கட்டும்.
அது பாட்டுக்கு இருக்கட்டும். அதுக்கு நான் அப்பப்போ மரியாதை கொடுத்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான். நான் போனாலும் தெய்வம் என்னை நேசிக்கும், நான் போகாவிட்டாலும் தெய்வம் என்னை நேசிக்கும். நான் போய் தான் கோயிலுக்கு பெருமையா என்று சொல்லி அநேகர் கோயிலுக்கு வராமல் இருக்கிறது போல நம்மளை என்ன பண்ணுறோம், தாயிற் சிறந்தது ஒரு கோயில் இல்லை, அதனால் அது பாட்டுக்கு இருக்கட்டும், கோயிலாகவே அசையாமல் ஆடாமல் அமைதியாக இருக்கட்டும், நான் என் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருப்பேன் ஓடிக்கிட்டு இருப்பேன் என்று. எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த அன்பு குறைந்து போகிறது. ஆனால் என்னை காப்பாற்ற, என்னை நேசித்த என் ஆண்டவர், என் இரட்சகர், என் நேசர், அவர் எனக்கு இரத்தத்தை கொடுத்து என்னை காப்பாற்ற. நான் மீண்டும் சொல்கிறேன், என் தாய் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்கு மகன் ரத்தம் கொடுக்க கூட வேணான்னு சொன்னவங்க. ஆனால் எதிரியாக, பாவியாக, நேசமில்லாதவனாக, கீழ்ப்படியாதவனாக இருந்த எனக்காக, பாவியாய் இருந்த எனக்காக, பாவியாய் வாழ்ந்த எனக்காக, தேவனை விட்டு தூரம் போன எனக்காக. நீங்கள் அநேகர் ஆண்டவரை அறியாமல் இருந்தீங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லை, நான் அப்படிலாம் இல்லை. கிறிஸ்துவை அறிந்த குடும்பம், கிறிஸ்துவை அறிந்த குடும்பம், கிறிஸ்துவை அறிந்த குடும்பத்தில் இருந்தவனாக இருந்தாலும் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததான என்மேல் இறக்கப்பட்டு என்னை அன்பு கூர்ந்து எனக்காக இரத்தம் சிந்தியவர் அவர்தான். அல்லேலூயா. எனவே நம்முடைய எண்ணங்களும் வாழ்க்கை மாறணுன்றக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு எதற்காகவும் இல்லை. அப்போ இந்த நாளில் நாம் நம்முடைய தேவன் மேலே கண் வைத்தால், அவர் என்னை தாயின் கருவிலே கண்டவர் என்கிற நிச்சயம் எனக்குள் இருந்தால், கருவிலே கண்டவர் கல்லறை வரை நம்மை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. ஆனால் மற்றவருடைய வாழ்க்கை கல்லறையோடு முடிந்து விடுகிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை கல்லறைக்கு பிற்பாடு தான் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பட் we are living for the graveyard life தான். கல்லறைக்கு போகிற வாழ்க்கைக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் உன்னுடைய சரீரம் அழிந்து விடும், ஒரு நாள் என்னுடைய சரீரம் அழிந்து விடும். நான் செத்து இந்த இடத்துல போடுறாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் என்ன சொல்லுவீங்க? பாடி, இது பாடி, அவ்வளோதான். இதுக்கு இருக்கிறதான, இந்த சரீரத்துக்கு இருக்கிறதான, இந்த மசிலுக்கு இருக்கிறதான, இப்போ ரொம்ப தெனாவட்டாக இருக்கிறோம்ல, இப்போ அப்படி ரத்தம் அப்படி ஊறி போய் இருக்கிற நேரத்தில் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல, நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. இந்த வாழ்க்கை என்றோ ஒரு நாள் முடிந்து தான் ஆக போகிறது. இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக அழிந்து போகத்தான் போகிறது. ஆனால் அந்த மண்ணுக்குள்ள தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அப்ப இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, எனவே இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்ப போகிறது. ஆனால் எனக்குள்ள ஊற்றப்பட்டதான அவருடைய ஆவி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஆனால் அவரிடத்தில் திரும்பும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சற்று தியானிப்போம். வெறுமனே வந்து நீங்கள் வந்தது நல்லது, எனக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு வெவ்வேறு விதமான வியாக்கியானங்கள்லாம் கொடுப்பாங்க. நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம், விருந்துன்னு எடுத்துக்கொள்வோம். ஒரு விருந்தை வைக்கின்ற பொழுது விருந்தை பார்த்து மயங்கி போகிறவர்களும் உண்டு. சாப்பிட்ட உடனே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவ்வளவா அப்படின்னு மயங்கி போகிறவர்களும் உண்டு. சில பேர் வந்துட்டு இவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியுமா என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. வாசமே போதுன்னு அப்படியே என்ன செய்யுது, மூக்க தொலைக்குது. ஸோ வருகிறோம், பந்தியில் அமருகிறோம். பந்திக்கு முன்பாக பெரிய விருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம செட்டி நாட்டில் எத்தனை 62
பெரிய தலைவாழை இலை போட்டு 62 வகை கூட்டுகளோடு கூட கறி வகைராக்களோடு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். போய் உட்காந்து அப்படியே இது கறி, இது சிக்கன், இது எக்கு, இது கிராப்பு, இது ஃப்ரான்ஸு, இது அது இது இவ்வளவு ஸ்வீட்டு, இவ்வளவு பரவாயில்ல. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவங்க நல்லா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு படி இறங்கிடுவீங்களா? சொல்லுங்க, அட சொல்லுங்க, ஏதாச்சும் சே சம்திங். அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு நீ வந்திருந்தாலும் சரி, தேவனுடைய வேதத்தை நீ திறந்து தியானிக்கின்றதா இருந்தாலும் சரி, தேவனுடைய சபையிலே கொடுக்கப்படுகிறதான செய்தியாக இருந்தாலும் அதை போல ஒரு பெரிய விருந்து எதுவுமே இல்லை. அப்ப நம்ம தெரியல, விருந்து என்றால் என்ன செய்ய வேண்டும்? வாயை திறந்தா தான் சாப்பிட முடியும். முதல்ல அப்ப வாயை திறங்க. வாயை முடம் அது ஏன் என்ன சிரிச்சா பல்லு உதுந்தா போயிடும். உலகத்துக்கு தான் பழமொழி. அதெல்லாம் சிரிச்சா போச்சு, கோயிலை விரிச்சா போச்சு, பெண் பிள்ளை சிரிச்சா போச்சு. அதெல்லாம் நம்ம சிரித்து கொண்டிருக்கும்படியாய்த்தான் வேதம் சொல்லுது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஸோ எப்பொழுதும் சிரிக்க பிறந்தவர்கள் நாம். ரீசன் இருக்கோ இல்லையோ, சரி கேட்பான், ஏன்னா கிறுக்கனா அப்படின்னு. கிறுக்கன் இல்லை, இப்போ ஆண்டவர் எனக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாரு, சோத்திரம். அதை நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது. நீ பார்த்து பார்த்து அது வர்ற அவன் அந்த வீதியில் போகிற சாத்தான அவன் வேற யாரையும் எய்ம் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பான். நீ பயந்து வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற. நீ சிரிச்சு பாரு, ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை நினைச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவர் வல்லவருங்க. உன்னை அவர் படைச்சிருந்தார்னா நீ அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய விருப்பத்திற்கு உன்னை விட்டு கொடுப்பாய் என்று சொன்னா அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டான். The problem is, நாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம். நாம் நமது இஷ்டப்படி வாழ விரும்புகின்றோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ அல்ல. நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயித்தவர் யார்? எனக்கு இந்த வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுத்தவர் யார்? நான் ஜீவனுள்ள நித்திய ஜீவன் பெறும்படியாக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் யார் என்பதை நினைத்ததாவே போதும். நாம் நம்முடைய எல்லா ஆசைகளையும் சரண்டர் பண்ணி விடுவோம். ஹல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழியின் புஸ்தகத்தில் சொல்றார், என் மகனே, என் மகளே, தகப்பன் புத்திமதியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? தகப்பன் புத்திமதியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்ப இந்த தகப்பன் என்ன பண்ணியிருக்க வேண்டும்? பரலோக தகப்பனுடைய புத்தியை பெற்றவனாய் இருக்க வேண்டும். இந்த தாய் தேவனுடைய போதகத்தின்படி வாழ வேண்டும். நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நம்ம பிள்ளை முதல்ல நீ ஜெபம் பண்ணு, எனக்கு சொல்றதை நிப்பாட்டு, நீ முதல்ல அதை செஞ்சு பாரு. ஏன் சொல்லுது? நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். முந்தி மாதிரிலாம் இல்லைங்க பிள்ளைங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுடைய வார்த்தைக்குள் ஆழமாக இருக்கும் என்று சொன்னால், போதிக்கிறதான எனக்கும் தான் இது, உங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை எனக்குள் ஆழமாக இருக்கும் என்று சொன்னா, அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் கர்த்தருக்கு பயந்தால் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா.
உடனே நம்ம சொல்லலாம், ஐயோ நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மாதிரி யாருக்குமே பயப்படல, என் பிள்ளை தான் கர்த்தருக்கும் பயப்பட மாட்டேன்னுது, எனக்கும் பயப்பட மாட்டேன்னு அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த பிள்ளையை கொடுத்தவர் அவர் தான், அந்த பிள்ளை உருவாகும் பொழுதே கண்டவர் அவர் தான், அவர் கரம் பிடித்து கடைசி வரை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.